வணக்கம். அஸ்வின் அஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இதுக்கு முன்னாடி மேஷராசி பெண்ணை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது, ரிஷபராசி பெண்ணை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு வீடியோவில் மிதுன ராசி பெண்ணை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் மிதுன ராசி பற்றி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மிதுன ராசியோட சிம்பிள் ரெண்டு மனிதர்கள். அது ஆண் பெண்ணெலாம் நம்ம போக வேண்டாம். ஜஸ்ட் அதோட சிம்பிள் பாருங்கள், 2 மனிதர்கள். மேஷராசியோட சிம்பிள் ஒரு ஆடு, கெடா. ரிஷபராசியோட சிம்பிள் ஒரு பைசன். ஃபார் ஃபஸ்ட் இந்த 12 ராசி பெல்ட்டில் முதல் ராசி 2 உயிரினத்தோடு பிறந்திருக்கு அப்படின்னா அது மிதுன ராசி. நீங்கள் உங்களுக்கு ஒரு ரூமில் போடுறோம், அந்த ரூமில் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு யாருடையுமே கான்வெர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் உங்கள் கூட கான்வெர்ஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் போர் அடிச்சிடும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. உங்கள் கூட இன்னொரு நபரை போட்டிங்கன்னா நீங்கள் 2 பேரும் கான்வெர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், எவ்வளோ நேரம் வேணால் கான்வெர்ஸ் பண்ணலாம். ஸோ மிதுன ராசியை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மிதுன ராசி ரொம்ப கான்வெர்சேஷனை எதிர்பார்க்கக்கூடிய ராசி. எந்த மிதுன ராசி பெண்ணும் அவங்க ஆப்பிரிக்காவில் பிறந்திருக்கலாம், அமெரிக்காவில் பிறக்கலாம், சென்னையில் பிறக்கலாம், எந்த ஊரில் பிறந்தாலும் சரி, ஐஸ்வர்யா ராயா இருந்தாலும் சரி, ஒரு மிதுன ராசி பெண்கிட்ட உங்களோட பேச்சு திறமை சிறப்பாக இருக்குன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க நிச்சயமாக உங்களை கல்யாணம் பண்ணிப்பாங்க. இதுதான் பேஸ். யாரிடம் சிறந்த பேச்சு திறமை இருக்கோ அந்த பையனை மிதுன ராசி பெண் கல்யாணம் பண்ணிடும். அதுக்காக அவங்க லுக்ஸ் பார்க்க மாட்டாங்க, அதெல்லாம் எதுவுமே நான் சொல்லலை. பேச்சு திறமை தான் நம்பர் 1. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. 12 ராசி பெண்களுக்கு ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது. ஒரு வீடு கட்டும்போது நீங்கள் பேஸ்மெண்ட் போடுற மாதிரி, சரிங்களா? அதுக்கு மேலே கட்டுற வீடு எவ்வளோ வீக்காக இருந்தாலும் பரவாயில்ல, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த வீடு விழாது. அதுபோல் ஒவ்வொரு ராசி பெண்களுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய பேஸான விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ அதுபோல் மிதுன ராசிக்கு பேஸான விஷயம் கான்வர்சேஷன், சிறந்த பேச்சு திறமை. அது நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே கட்டுற வீடு எவ்வளோ வீக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ரிலேஷன்ஷிப் சஸ்டெயின் ஆகும், அந்த ரிலேஷன்ஷிப் சிறப்பாக இருக்கும். என் லைஃப்பில் நான் பார்த்த மிதுன ராசி சார்ட்ஸை நான் அவ்வளோ பார்த்துருக்கேன். கப்புள் சார்ட்ஸு 90% சார்ட்ஸ் சிறந்த பேச்சு துணையை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. மிச்சம் 10% தான் பேசுகிறத கேட்கக்கூடிய நபரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நான் என்ன பேசினாலும் இடையூறு பண்ணாமல் கம்ப்ளீட்டாக லிசன் பண்ணி அதுக்கு பதில் சொல்கிற நபரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. மிச்ச ஆட்கள்லாம் திருமண வாழ்க்கையில் சிறப்பாக வாழாத ஆட்கள். அதில் மிக முக்கியமான ப்ராப்ளம் அவங்க சொல்கிறது, எங்களும் நல்ல கம்யூனிகேஷனே இல்லை. கம்யூனிகேஷன் தான் பேசிக் கீ. நீங்கள் ஒரு மிதுன ராசி பெண்ணை இம்ப்ரெஸ் செய்யணும் இன்றைக்கி யுகத்தில் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு தொடர்ந்து கான்வெர்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மீம்ஸ் அனுப்புங்க, பாட்காஸ்ட் அனுப்புங்க. நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா இந்த வீடியோவும் அனுப்புங்க. யூடியூப்பில் நீங்கள் என்ன எக்ஸைட்டிங்காக பார்க்குறீங்களோ அதையும் அனுப்புங்க. ஆர்டிகல் என்ன பார்க்குறீங்க அதையும் அனுப்புங்க. உங்களுக்கு என்னெல்லாம் அவங்க நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒரு மிதுன ராசி பெண்ணுடைய மோஸ்ட் சென்சிட்டிவான ஆகுனா அவங்களோட பிரெயின். அந்த பிரெயினை நீங்கள் தொடர்ந்து ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த பிரெயினுக்கு நீங்கள் சாப்பிட்றதா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி எவன் சிறப்பாக பண்ணுறானோ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் தெரிவிக்கும். புரியுதுங்களா? இதுதான் பேசிக் ஃபர்ஸ்ட் ரூல். சிறந்த பேச்சு திறமை உங்கள்கிட்ட இருக்கணும். 2வது ரூல், உங்கள் லைஃப் போரிங்கான லைஃபாக இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் அந்த பொண்ணுகிட்ட காட்டும் போது போரிங்கான லைஃப் இருக்க போல் காட்டக்கூடாது. உங்கள்கிட்ட 96 விஜய் சேதுபதி லைஃப் போல் ஒரு லைஃப் எனக்கு இருக்குது, நான் பெரிய ட்ராவலர் அப்படின்னு நீங்கள் காட்டலாம். இல்லை நான் ஒரு ஸ்பை, பாகிஸ்தானோட ஸ்பை, நான் இங்கே தங்கியிருக்கேன்னு சொல்லி காட்டலாம். வாட் ஐம் சேயிங் இஸ், உங்கள் லைஃப் இஸ் நாட் போரிங். நார்மல் பீப்புள் வாழ்கிற ரொட்டீன் லைஃப் நீங்கள் வாழலை, குறைந்தபட்சம் வீக்கெண்ட்லையாவது வாழலை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்க. நான் மலை ஏறுவேன் வீக்கெண்டில், அப்படி இல்லைனா காட்டுக்குள்ளே போவேன், போய் அங்கேயே சமைச்சு சாப்பிடுவேன். அப்படி இல்லைனா நான் பன்னி வேட்டைக்காக போகிறேன், சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இது போல் உங்கள்கிட்ட ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நீங்கள் அவங்ககிட்ட காட்டணும். தே வில் கெட் வெரி க்யூரியஸ், ரொம்ப ஆர்வமாயிருவாங்க. தே ஃபீல் என்னையும் ஒரு நாள் கூப்பிட்டு போலியா. உங்கள் லைஃப் மேலே உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங் வரும். ஏன் அப்படின்னா மிதுன ராசிக்கு காலையில் எழுந்து குளித்து விட்டு பல் தேய்த்து விட்டு வேலைக்கு சென்று மறுபடியும் வீட்டுக்கு மறுபடியும் உணவு உண்டு, மறுபடியும் தூங்கி மறுபடியும் வேலைக்கு போய் இந்த லைஃப் அவங்களுக்கு பிடிக்காது. எந்த மிதுன ராசி பெண்ணுக்கும் பிடிக்காது. மிதுன ராசி ஆண்களுக்கு கூட பிடிக்கலாம், ஆனால் பெண்களுக்கு பிடிக்க வாய்ப்புகளே இல்லை. ஸோ இந்த லைஃப் மீறி ஒருத்தன் ஒரு லைஃப் வாழ்கிறான் அப்படின்னா அவன் தான் என்னவன் அப்படின்னு அவங்க நம்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த லைஃப் தானும் வாழணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க ஆர்வத்தையும் நீங்கள் தூண்டிட்டீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒரு மிதுன ராசி பெண்ணை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுங்க. என் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். என் கூட ஆஃபீஸில் ஒரு மிதுன ராசி பெண் வேலை பார்த்தாங்க. அந்த பெண்ணை ஒரு நாள் என்னை கூப்பிட்டாங்க. எங்கே கூப்பிட்டாங்கன்னா கிண்டி ஸ்னேக் பார்க்குக்கு போகலாம். அங்கே வீக்கெண்ட்ஸில் ஏர்லி மார்னிங் பாம்பு பிடிக்க கற்றுக் கொடுக்குறாங்க, நம்ம போய் கற்றுக்கலாம் அப்படி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஐடியாவே வேடாக இருந்துச்சு. நான் ஏன் பாம்பு பிடிக்க கற்றுக்கணும்? என்னோடய லைஃப் ஸ்டைலில் நான் ஒரு நாளும் பாம்பு பிடிக்கல. பாம்பு வந்தால் 4 கிலோமீட்டர் தள்ளி ஓட போகிறேன். என் உலகத்தில் பாம்புகளும் கிடையாது. நான் ஏன் பாம்பு பிடிக்கணும்னு எனக்கு புரியவே இல்லை. அந்த பெண் 2.5 லட்ச ரூபாய் மாதம் வாங்கக்கூடிய பெரிய டெசிக்னேஷனில் இருக்கக்கூடிய ஒரு பெண். அவங்க கூப்பிட்டாங்க. அவங்க ஒரு மிதுன ராசி பெண்.
எனக்கு அப்புறம் அவங்க சார்ட்லாம் பார்த்தப்பறம் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்க ஏன் கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு. ஒரு மிதுனராசி பெண்ணுக்கு இந்த மாதிரி வியர்டான திங்கிங் இருக்கும் சரிங்களா. ஒரு வேளை எனக்கு வந்து பாம்பு பிடிக்க எனக்கு வந்து அப்போ பாம்பு பிடிக்கல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த பெண் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த ஐடியாவை நான் ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து அந்த வியர்டான திங்கிங்கோட ஒத்து போகக்கூடிய ஒரு மனநிலையை உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் என்னவா இருக்கணும்னா, நீங்கள் அந்த பாம்பு பிடிக்க கூப்பிடக்கூடிய நபராக இருக்கணும். இல்லை அவங்க கூப்பிட்டாங்கன்னா அந்த ஐடியா அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களோட போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கணும். இந்த ரெண்டுத்தில் ஒரு நபராக நீங்கள் இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா தான் மிதுனராசி பெண்ணை நீங்கள் இம்ப்ரெஸ் செய்ய முடியும். 3வது விஷயம் உங்ககிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா, காசிப் பேசுகிற திறமை இருக்கணும். புரணி பேசுறது. நீங்கள் ஆணாக இருக்கலாம், பெண்கள் மட்டும்தான் காசிப் பேசணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்களாக இருக்கலாம், அதை பற்றிலாம் கவலை கிடையாது. மிதுனராசி பெண்ணை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ண அப்படின்னா நீங்களும் காசிப் பேசணும். நான் சொன்னால் அவங்களுக்கு கான்வர்சேஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த கான்வர்சேஷன் எப்போவுமே இன்டெலெக்சுவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, எப்போவுமே ஃபிலாசபிக்கலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஆஃபீஸ் செட்டப்பில் நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த ஆஃபீஸில் இருக்கிற ஆட்களை பற்றி நீங்கள் காசிப் பேச தெரியணும். எல்லா காசிப்பும் உங்களுக்கு தெரியணும். அவங்களுக்கும் காசிப் பேச ரொம்ப பிடிக்கும். புரியுதுங்களா? அவங்க பேசுகிற காசிப்பை நீங்கள் கேட்டுக்கணும். இந்த காசிப் வந்து உங்களை மேலும் மேலும் ரொம்ப நெருக்கமாக ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு. ஸோ காசிப் பேசுறது வந்து மிதுனராசி பெண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான 3வது மிக முக்கியமான விஷயம். 4வது விஷயம், உங்களுக்கு ஒரு வேர்ட் பிளே தெரியணும். எல்லாமே நான் கான்வர்சேஷன் பேச சொல்கிறேன். மிதுனராசி எல்லாமே கான்வர்சேஷன் பேச தான். வேர்ட் பிளே நான் என்ன மீன் பண்ணேன்னா, கேசி மோகன் படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு கவுண்டர் வந்துகிட்டே இருக்கும், ஒரு ஃபன்னியான கவுண்டர் வந்துகிட்டே இருக்கும். இது போல் ஃபன்னியான கவுண்டர் மணிரத்னம் படத்தில் வரக்கூடிய ரொமான்டிக்கான கவுண்டர்ஸ் உங்களால் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கும் மிதுனராசி பெண்ணை உங்கள் மேலே இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு. 5வது விஷயம், அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண என்ன தேவை அப்படின்னா, இந்த உலகத்தை பற்றின நியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அவங்களுக்கு காட்டணும். ஓஷோன்னு ஒருத்தர் இருந்தார் ஓகேங்களா. ஓஷோ வந்து நம்ம இந்த உலகத்தை எப்படி பார்க்குறோமோ அந்த வகையில் பார்க்க மாட்டார், அவர் பொது வகையில் பார்ப்பார். நீச்சேன்னு ஒரு ஜெர்மன் ஃபிலாசபர் இருக்கார், அவரும் இந்த உலகத்தை வேற ஒரு வகையில் பார்ப்பார். நீங்கள் வந்து அப்படி பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இல்லை ஏற்கனவே அப்படி பார்த்தவங்களுடைய ஐடியாஸை நீங்கள் அவங்ககிட்ட பேசலாம். ஏதோ ஒரு வகையில் உங்கள்கிட்ட இருக்க பிரெயின் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயம், உங்கள்கிட்ட பேசும்போது என் மைண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகுது அப்படிங்கிற உணர்வை நீங்கள் அவங்களுக்கு கடத்திட்டீங்க அப்படின்னா மிதுனராசி பெண்ணுக்கு உங்களை பிடித்து போவதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. இந்த 5 ரூல் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே மிதுனராசி பெண் ஐஸ்வர்யா ராயா இருக்கலாம், கட்ரினா கைஃபாக இருக்கலாம், ஏஞ்சலினா ஜூலியா இருக்கலாம், உங்களால் அவங்கள டெஃபினட்டாக இம்ப்ரெஸ் பண்ணிட முடியும். இந்த 5 ரூலுமே ரியல் லைஃப்பில் நான் பார்த்த கப்பல்ஸ்க்கு வந்து எடுத்தது. இதை டெஃபினட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்து இது போயிடலாம். இது வந்து அவங்ககிட்ட நான் பார்க்கக்கூடிய நெகட்டிவான விஷயம் என்ன, ரெட் ஃப்ளாக் என்ன. நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் மிதுனராசி பெண்களுக்கு காசிப் பண்ண பிடிக்கும்ட்டு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, கவுண்டமணி ஒரு பாட்டில் ஒரு டைலாக் சொல்லுவார், சேதுராமன் கிட்ட ரகசியமா அப்படின்ட்டு. அந்த டைலாக் எப்படி சொல்லியிருக்கணும் அப்படின்னா, மிதுனராசி பெண் கிட்ட ரகசியமா அப்படின்னு கேட்டிருக்கணும். ஏன் அப்படின்னா மிதுனராசி பெண்ணோட ஒரு ரகசியத்தை பாதுகாக்கவே முடியாது. அவங்க வந்து வேணும்னே சொல்லி 2 பேருக்குள்ள சண்டை மூட்டணுன்ற எண்ணம் கொண்டவர்களான்னு கேட்டால் இல்லை. ஆனால் ஒரு இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க, படப்படான்னு மனசில் இருக்க எல்லாத்தையும் பேசுகிறான்ல எதுவுமே வச்சுக்காம, அவனால் ஒரு ரகசியத்தை பாதுகாக்க முடியும், மனசு ரொம்ப க்ளீனானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மிதுனராசி பெண்கிட்டையும். மிதுனராசி வந்து நீங்கள் டீ சாப்பிட போகிற அந்த டைமில் வந்து அவங்க லைஃபோட மோஸ்ட் சீக்ரெட்டான, இல்லை உங்கள் லைஃபோட மோஸ்ட் சீக்ரெட்டான விஷயத்த சொல்லுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட இருக்குன்னா அது வெளியே சொன்னால் அவங்க தலை வெடிச்சிடும். அவங்க வந்து அதை இன்டென்ஷனாக சொல்கிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்களோட பேசிக் நேச்சர் கான்வர்சேஷன் அப்படிங்கிறதுனால அவங்க மற்றவங்ககிட்ட கான்வர்ஸ் பண்ணணும், அவங்க ஒருத்தர் ஷாக் ஏற்படுத்துறது வந்து அவங்களுக்கு ஹார்மோன் ஸ்பைக் கொடுக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த விஷயத்தை அவங்க வெளியே சொல்லிடுறாங்க. காசிப் ரகசியங்கள் மிதுனராசி பெண்களிடம் தங்குவது இல்லை. அடுத்து கிரீன் ஃபிளாக் போயிடலாம். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் என்ன. மிதுனராசி பெண்ணை நீங்கள் திருமணம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சினிமாவுக்கு போக வேண்டாம், பார்க்குக்கு போக வேண்டாம், எங்கேயுமே போக வேண்டாம். ஆனாலும் உங்கள் லைஃப் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஏன் அப்படின்னா மிதுனராசி பெண்கள் அவங்க வாழ்க்கையும் ரொம்ப என்டர்டெய்னிங்காக வச்சுப்பாங்க, தன் துணையோட வாழ்க்கையும் ரொம்ப என்டர்டெய்னிங்காக வச்சுப்பாங்க. அவங்களுக்கு போர் அப்படிங்கிற விஷயத்துக்கு ரொம்ப எதிரானவர்கள். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி உங்கள் லைஃப் ரொம்ப என்டர்டெய்னிங்காக மாற்றக்கூடிய ராசி வந்து மிதுனராசி பெண்கள். மொத்தம் 12 ராசி இருக்குது. இந்த 12 ராசியில் ஒரே ஒரு ராசி பெண் மட்டும் 360 டிகிரியும் யோசிக்கும். உங்கள் பக்கம் ஒரு நியாயம் இருக்குது, தன்னோட பாய் ஃப்ரெண்ட் பக்கம் ஒரு நியாயம் இருக்குது, லவர் பக்கம் ஒரு நியாயம் இருக்குன்னா அதை மதிக்கும் அப்படின்னா அது மிதுனராசி பெண் தான். ஏன் அப்படின்னா மிதுனராசி பெண் நான் சொல்லியிருக்கேன், மிதுனராசி வந்து கொஞ்சம் பொய் அழுகை பண்ணுவாங்கன்னு. ஏன்னா மிதுனராசி ரொம்ப எமோஷனல் ராசி கிடையாது. மிதுனராசி வந்து ரொம்ப இன்டெலெக்சுவல் ராசி, ப்ராக்டிக்கலாக யோசிக்கிற ராசி. ஸோ மிதுனராசி பெண்கள் வந்து எமோஷன்ஸ் வந்து டிட்டாச். இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப எமோஷனாக இருந்தீங்கன்னா அந்த விஷயம் பண்ணும்போது பதட்டப்படுவீங்க, பயப்படுவீங்க, தவறாக பதவியை காலம் சிதறி போகும்னு சொல்லுவாங்க, சிதறிடும். எமோஷனல் இல்லை அப்படின்னா
கேர்ஃபுல்லாக கான்ஷியஸாக பண்ணுவீங்க. ஸோ இவங்களோட திங்கிங் பேட்டர்ன் வந்து ரொம்ப கான்ஷியஸான திங்கிங் பேட்டர்ன். அப்படி இருக்கனால என்ன ஆகும்னா, தன் எதிராளி கிட்ட என்ன நியாயம் இருக்கோ அதையும் யோசிக்கக்கூடிய மைண்ட் கடவுள் அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிறத யோசித்தாலும் அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரல. ஆனால் யோசிப்பாங்கன்னு சொல்கிறேன், அவங்களுக்கு தெரியும்னு சொல்கிறேன். நீங்கள் பயப்படவே வேண்டாம். மிதுன ராசி தன்னை தப்பாக புரிஞ்சுப்பாங்களோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். மிதுன ராசி கரெக்டாக புரிஞ்சிக்கும். மிதுன ராசிக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸ் நிறைய கொடுத்துருக்காரு கடவுள். ஸோ நீங்கள் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும், இல்லை அவங்க தப்பாக புரிஞ்சிக்கலான்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வேண்டாம். அந்த கம்யூனிகேஷன் பேரியர் உங்களுக்கு வேண்டாம். மிதுன ராசி சூப்பராக புரிஞ்சிக்கொள்ள ராசி, கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் கிட்ட பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பாசிட்டிவான விஷயங்கள். சரி, ஓகே. எப்படி ஒருத்தர் இருந்தால் மிதுன ராசி பெண்ணுக்கு பிடிக்கவே பிடிக்காது? உங்கள் வாழ்க்கை ஒரு ரொட்டீனான வாழ்க்கையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களை வந்து மிதுன ராசி பெண்ணுக்கு பிடிக்கவே பிடிக்காது. மிதுன ராசி எல்லாவற்றிலையும் புதுமைகள் எதிர்பார்க்கக்கூடிய ராசி. மிதுன ராசி வந்து ஒரே ரெஸ்டாரண்ட்டு 2வது வாட்டி போகாத ராசி. நான் வந்து சில பெண்கள் பார்த்துருக்கேன், நான் ஒரு வாட்டி போட்ட அந்த ட்ரெஸ்ஸை இன்னொரு வாட்டி போட மாட்டேன். அவங்க சார்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள், மோஸ்ட்லி அவங்க மிதுன ராசியாக இருக்க பாசிபிலிட்டி கொஞ்சம் நிறைய உண்டு. மிதுன ராசி வந்து ஒரு பழகிய ரோட்லேயே இன்னொரு வாட்டி போக மாட்டாங்க. வேறு ஒரு ரூட் ட்ரை பண்ணலாம், கூகுள் மேப்பில் போடு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி மிதுன ராசி. இல்லை பெண்கள் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க, புதுமை விரும்பிகளாக இருப்பாங்க. ஸோ இந்த புதுமை விரும்பிகள்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் டக்குன்னு போர் அடிக்கிற பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் அந்த போரிங்கை கொடுக்காம இருக்கணும். பட் நீங்கள் ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையே போரிங்காக இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து மிதுன ராசியை கல்யாணம் பண்ணாதீங்க, லவ் பண்ணாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. மிதுன ராசி கூட போகவே போகாதீங்க, வாழ்க்கையை விட்டுறாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கடகராசி பையனுக்கும் மிதுன ராசி பெண்ணுக்கும் செட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் குறைவுன்னு சொல்லுவேன். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, செட் ஆயிரும், ஆனால் அதுக்கான பொருத்தம் வந்து நான் ஒரு 60-70 மார்க் தான் தருவேன். ஏன் அப்படின்னா மிதுன ராசி பெண்ணுக்கு வந்து ரீஅஷூரன்ஸ் கொடுக்க பிடிக்காது. கடகராசி பையனுக்கு ரீஅஷூரன்ஸ் ரொம்ப தேவை. கடகராசி பையன் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பான், என்னை லவ் பண்ணுறல உங்கள் லைஃப்பில் நான் தான் முக்கியமான ஆள் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். மிதுன ராசி பெண் வந்து இந்த கமிட்மெண்ட்குள்ளேயே போக விரும்பாத ஒரு ராசி. இன்னுங்க இங்கிலீஷில் இருக்க புத்தகங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா மிதுன ராசியை பற்றி, ஒரு கூண்டுக்குள் அடைக்க முடியாத ராசி மிதுன ராசி. மிதுன ராசி பெண்கள் அவங்க பறக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க கொண்டு போய் நீங்கள் கூண்டுக்குள்ளே அடைச்சி ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஒரு கமிட்மெண்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க கடுப்பாகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் நிறைய உண்டு. புரியுதுங்களா? ஸோ டெஃபினட்டாக நான் சொல்கிறேன், மிதுன ராசி பெண்ணை நீங்கள் கேட்ச் பண்ணிடுவீங்க அப்படின்னா, அதை மட்டும் அவங்க உணர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப குறைவு. மிதுன ராசிக்கு வேற ஒரு விஷயம் என்ன பிடிக்காது அப்படின்னா, நீங்கள் தெரியாதுன்னு அதிகமாக பதில் சொல்கிற நபராக இருந்தாலோ, ஒன் வேர்டில் பதில் சொல்கிற நபராக இருந்தாலோ அது மிதுன ராசிக்கு பிடிக்காது. மிதுன ராசி உங்ககிட்ட ஒரு மிதுன ராசி ரொம்ப ஆர்வமான ராசி, நிறைய கேள்விகள் கேட்கக்கூடிய ராசி, க்யூரியஸாக இருக்கும் எல்லாத்தையும் மீதும். புரியுதுங்களா? அப்படி அவங்க கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு பதில் சொல்ல தெரியணும். நீங்கள் தெரியாதுன்னு நிறைய முறை சொன்னாலும் சரி, ரொம்ப டீப்பான அவங்களோட மைண்டுக்கு அந்த பதில் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தாலும் சரி, மிதுன ராசி உங்களோட ரிலேஷன்ஷிப் ப்ரொலாங் பண்ணுறதுக்கு யோசிக்கும். கான்ஷியஸாக யோசிக்கிறனாலும் சப்கான்ஷியஸாக யோசிக்கும். அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ண பிடிக்காதுன்றதை பார்த்துட்டோம். அடுத்து அவங்களோட செக்ஷுவல் ட்ரைவை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு மிதுன ராசி, ஓகே, ரியல் லைஃப்பில் அந்த கன்சல்டேஷன் சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து நான் வந்து எனக்கு கன்சல்டேஷன் பண்ணுறவங்கிட்ட நான் சில ரிசர்ச் பண்ணுவேன். லைக் உங்களுக்கு எதுக்காகலாம் சண்டை வந்துச்சு அப்படின்னு ஒரு முறை கேட்டபோது ஒரு மிதுன ராசி பெண் சொல்லிச்சு, ஒரு வாரம் முன்னாடி கூட சண்டை போடணும், தேட்டருக்கு போயிட்டு வரும் படத்தை பார்த்துட்டு வரோம், என் கூட ரொமான்ஸே பண்ணல அப்படின்னு ஒரு மிதுன ராசி பெண் சொல்லிச்சு. ஓகே, மிதுன ராசி பெண்கள் வந்து ஹையஸ்ட் ரொமான்ஸ் சீக் பண்ணக்கூடிய பெண்கள். நீங்கள் எங்கேயா வெளியே கூப்பிட்டு போகிறீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ரொமான்ஸ் பண்ணி தான் ஆகணும். பப்ளிக்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. அப்படி பண்ணாத நபர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய ரெட் ஃப்ளாக். ஸோ நீங்கள் மைண்டை ஏற்றிக்கங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எங்கேயா வெளியே கூட்டு போனீங்கன்னா தயவு செய்து மிதுன ராசி கையை பிடிச்சி ரொமான்டிக் வாக் பண்ணுங்க. மிதுன ராசி ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா இந்த கை, இந்த விரல்கள். யாருமே இப்போ தன்னுடைய துணை தன்னோட விரலை ஹோல்ட் பண்ணல அப்படிங்கிறதே மிதுன ராசி பெரிய ரெட் ஃப்ளாகாக பார்க்கும். அவங்களுக்கு அது பிடிக்காது. ஸோ யார் முன்னாடி இருந்தாலும் சரி, பின்னாடி இருந்தாலும் சரி, கையை ஹோல்ட் பண்ணி நடக்கிறதை மறந்துடாதீங்க. மிதுன ராசி பெண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டாலோ லவ் பண்ணுறதா இருந்தாலோ. ரெண்டாவது, இங்கே வெளியே விட்டு போனீங்கன்னா ரொமான்ஸ் பண்ணணும் தயங்காதீர்கள். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமாக மிதுன ராசி எதிர்பார்க்கக்கூடியது. நான் சொன்ன உங்ககிட்ட மிதுன ராசி பெண் வந்து ஒரே உடைய ஒரு வாட்டி உடுத்த மாட்டாங்க, ஒரே ரெஸ்டாரண்ட்டுக்கு மறுபடியும் போக மாட்டாங்க அப்படிலாம் சொன்னேன். அதில் இன்னொரு தெரியும் இருக்குது. மிதுன ராசி பெண் வந்து ஒரே செக்ஷுவல் பொசிஷனாக இன்னொரு வாட்டி பண்ணுறதுக்கு யோசிக்க ஒரே ராசி. அவங்கள பொறுத்தவரைக்கும் புதுசாக ட்ரை பண்ணணும். நீங்கள் வந்து இது எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது, இதே நம்ம ட்ரை பண்ணலான்னு அப்படிங்கிற பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதுவுமே மிதுன ராசி கடுப்பேற்றும். மிதுன ராசி நினைக்கணும் வெரைட்டி ஆஃப் திங்ஸை லேட்டஸ்ட் ட்ரை, ஒய் ஸ்டிக்கிங் டு ஒரே விஷயம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி மிதுன ராசி. அவன் மைண்ட் அப்படி தான் யோசிக்கும்.
ஸோ நீங்கள் அதுக்கேற்ற ஆணாக நீங்கள் இருக்கணும். அதே போல் மிதுன ராசிக்கு வந்து டியூரிங் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி அவங்க காதில் விஸ்பர் பண்ண ரொம்ப பிடிக்கும். நீங்கள் டர்ட்டி டாக் பண்ணலாம், இல்லை விஸ்பர் பண்ணலாம். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா செக்ஷுவல் டாக்ஸு, செக்ஷுவல் சாட்ஸு, அதெல்லாம் இது எல்லாமே மிதுன ராசிக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் சொல்லிட்டேன்ட்டு போயிட்டு மிதுன ராசி பெண்ணுன்னு கிட்ட போய் செக்ஷுவல் சாட்லாம் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க கூட ஃபஸ்ட்டு க்ளோஸ் ஆங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை பண்ணலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், எல்லா கான்வர்சேஷனில் தான் கீயே இருக்குது. அந்த கான்வர்சேஷன் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கிறதா கீயே இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், 2 விஷயம் சொல்லுவேன். டியூரிங் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி அவங்க காலில் விஸ்பர் பண்ணுங்கள், ஓகே டர்ட்டி டாக் பண்ணுங்கள். இது 2 நீங்கள் பண்ணிங்கனாலே மிதுன ராசி ரொம்ப அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ரொம்ப பிடிச்சி போகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு. பட் ஆஃப்டர் எல்லாமே கடைசியாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அவங்க மைண்டு தான் ரொம்ப முக்கியமான செக்ஷுவல் ஆர்கான். அந்த மைண்டை உங்களுக்கு ப்ளீஸ் பண்ண தெரியணும். நீங்கள் இன்டலெக்சுவலாகவும் இருக்கணும், ஃபன்னியாகவும் இருக்கணும், பெஸ்ட்டு கார்னஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா மிதுன ராசி பெண் லைஃப் லாங் கூட இருப்பாங்க. லைஃப் லாங் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அடுத்து நம்ம கடகராசிகளை சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.